என் விசுவாசிகளே, கர்த்தரை துதியுங்கள். நான் லில்லி பி.எஸ். மடகி. உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் இன்று 2ஆம் நாள். கிருபையுள்ள பிதாவாகிய தேவனே, இந்த புனித தவக்காலத்தில் நாங்கள் உமது முன் பணிவுடன் வருகிறோம். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் கடின இருதயங்களை உடைத்து, உமது இரக்கத்தில் எங்களை புதியவர்களாக்குகிறோம். இன்றைய படிப்பு எங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டுவரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அவருடைய ஒரு கூற்றிலிருந்து ஒரு பைபிள் வசனத்தைச் சொல்லுங்கள். ஜோயல் அத்தியாயம் 2 வசனம் 13, உங்கள் ஆடைகளை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து விடுங்கள் என்று அவர் கூறினார். ஏனென்றால் அவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கோபப்படுவதற்கு மெதுவாக இருப்பவர், இரக்கத்தில் நிறைந்தவர், துன்பப்பட்ட பிறகு மனந்திரும்புகிறார். செய்தி: தவக்காலம் வெறும் நோன்பு அல்லது வெளிப்புற சடங்கு அல்ல. கடவுள் நம் உடைந்த மற்றும் தாழ்மையான இருதயங்களை விரும்புகிறார். நாம் நம் பாவங்களை உண்மையாக ஒப்புக்கொள்ளும்போது, கிருபையின் கதவு திறக்கிறது. இறுதி ஜெபம்: கர்த்தராகிய இயேசுவே, என் இருதயத்தை தாழ்த்துங்கள். வெளிப்புற மாற்றத்தை அல்ல, உள்நோக்கிய மாற்றத்தை எனக்கு கொடுங்கள். ஆமென். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்.